Hello students, welcome back. இப்போ நம்ம class 10 max exercise 2.9ல first questionக்கான answer பார்க்கலாம். Find the sum of the following series. First subdivision 1 plus 2 plus 3 up to 60. So இந்த series எப்படி இருக்குன்னா natural number 1ல இருந்து 60 வரைக்கும் இருக்கு இல்லையா? So sum of first n natural numbers ஓட ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது 1 plus 2 plus 3 up to n. Sum of first n natural numbers கான ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 by 2. So இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சீரிஸ்க்கு யூஸ் பண்ணணும். Therefore 1 plus 2 plus 3 up to 60 equal to இங்க n என்னன்னா இந்த last term 60. So 60 into 60 plus 1 61 by 2. So 2 30s are 60. So this is equal to 30 into 61 equal to 3 ones are 3 6 3s are 18 and 1 0. So 1830. இதுதான் இந்த first subdivision கான answer. Next second subdivision 3 plus 6 plus 9 up to 96. இந்த series பாருங்க multiples of 3 இருக்கு. 3 6 9 multiples of 3 இருக்கு. So இதுல நம்ம 3 காமனா எடுத்துடலாம். 3 காமனா எடுத்துட்டோம்னா 1 plus 2 plus 3 up to 32 ஆயிரும். So this is equal to 3 into இப்போ bracketக்குள்ள என்ன இருக்கு நமக்கு 1 plus 2 plus 3 up to 32 அதாவது sum of first 32 natural numbers இருக்கு. So நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் first subdivision யூஸ் பண்ணது n into n plus 1 by 2. இங்க n வந்து 32. So 32 into 32 plus 1 33 by 2. 2 ஐயும் 32 ஐயும் cancel பண்ணிக்கலாம் 16 times. So this is equal to 3 into 16 into 33 528 equal to so 3 into 528 is 1584. இதுதான் second subdivision கான answer. Next third series 51 plus 52 plus 53 up to 92. இந்த சீரிஸை பாருங்க sum of natural numbers but 51 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு 51 plus 52 plus 53 னு. ஆனா நமக்கு ஃபார்முலா sum of first n natural numbers தான் இருக்குது. அதாவது 1 ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா 1 plus 2 plus 3 up to n natural numbers தான் ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2. ஆனா இந்த சீரிஸ் வந்து 1 ல இருந்து ஆரம்பிக்கல 51 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த சீரிஸை நம்ம எப்படி மாத்தி எழுதணும்னா 1 to 92 அதாவது 1 plus 2 plus 3 up to 92 மைனஸ் ஸோ இந்த சீரீஸில் நம்ம 1 ல இருந்து 50 வரைக்கும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 51 ல இருந்து கிடைச்சிரும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த சீரீஸை நம்ம இப்படி தான் எழுதணும். எப்படி 1 ல இருந்து 92 மைனஸ் 1 ல இருந்து 50. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற சீரீஸை நம்ம 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மாற்றி எழுதிட்டோமா? இப்போ நம்ம இந்த sum of first n natural numbers ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் n into n plus 1 by 2. So this is equal to 1 plus 2 plus 3 up to 92. n வந்து 92. So 92 into 92 plus 1 93 by 2 minus இந்த சீரிஸில் 1 plus 2 plus 3 up to 50. அப்போ n வந்து 50. 50 into 50 plus 1 51 by 2. 92 ஐயும் 2 ஐ கேன்சல் பண்ணோம்னா 2 46 times இங்கே வந்து 2
25 times வந்து 50. So this is equal to 46 into 93. 4278 minus 25 into 51. 1275. So this is equal to, இது ரெண்டு separate பண்ணோம்னா 3003. So இதுதான் third series கான answer. Next fourth subdivision. 1 plus 4 plus 9 plus 16 up to 225. இந்த சீரிஸை பாருங்க, ஒவ்வொரு நம்பரும் ஸ்கொயர் நம்பரா இருக்கு இல்லையா? ஸோ 1 ஸ்கொயர் தான் 1, அடுத்து 2 ஸ்கொயர் 4, அடுத்து 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 15 ஸ்கொயர் 225. ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸா இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர்ன்னு இருந்ததுன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 into 2n plus 1 by 6. So இந்த ஃபார்முலாவை தான் நாம இந்த சீரிஸ்க்கு யூஸ் பண்ணணும். So this is equal to, இங்க n என்னன்னா லாஸ்ட் டேர்ம் 15. So 15 into 15 plus 1 into 2 into 15 plus 1 by 6. n into n plus 1 into 2n plus 1 by 6. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 15 into 16 into 2 15s are 30 plus 1 31 by 6 equal to, இதை இப்போ நம்ம தேர்ட் டேபிள் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 5s are 15, again 2 1s are 2, 2 8s are 16. So this is equal to 5 into 8 into 31. So 5 8s are 40 into 31 equal to 1240. இதுதான் இந்த fourth subdivisionக்கான ஆன்சர். Next fifth subdivision. 6 square plus 7 square plus 8 square up to 21 square. ஸோ இதுவும் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து இந்த சீரீஸ் 6லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து வர்ற மாதிரி மாற்றி எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 21 ஸ்கொயர் மைனஸ் 1லேருந்து 21ல் 1லேருந்து 5 செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு 6லேருந்து 21 கிடச்சிரும் இல்லையா? ஸோ 1லேருந்து 5 செப்பரேட் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனில் யூஸ் பண்ணோம்ல அதே தான். n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு n வந்து 21. ஸோ 21 into 21 plus 1 22 into 2 into 21 plus 1 by 6 minus அடுத்த சீரீஸில் n வந்து 5. ஸோ 5 into 5 plus 1 6 into 2 into 5 plus 1 by 6 equal to 21 into 22 into 2 into 21 42 plus 1 43 by 6 minus 5 into
6 into 11 by 6. 21 6ஐயும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 7s are 21, 3 2s are 6. Again 2ஐயும் 22ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 1s are 2, 2 11s are 22. இங்கே இந்த 6ஐ 6ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 7 into 11 into 43 minus 5 into 11 equal to 7 into 11 77 into 43 3311 minus 5 11s are 55. So this is equal to 3256. இதுதான் 5th subdivision கான ஆன்சர். Next 6th subdivision 10 cube plus 11 cube plus 12 cube up to 20 cube. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube up to n cube equal to n into n plus 1 by 2 whole square. இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எழுதுவோம்ல n into n plus 1 by 2ன்னு, அதுக்கு ஸ்கொயர் போடணும். இதுதான் என்னது? கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ நம்மளோட சீரீஸ் வந்து 10 கியூப்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ 10 கியூப்லேருந்து ஆரம்பிச்சிருந்தா இதை எப்படி நம்ம மாற்றி எழுதணும்னா 1 to 20 minus 1 to 9 எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 cube plus 2 cube up to 20 cube minus 1 cube 2 cube up to 9 cube. அதாவது 1லேருந்து 20ல் நம்ம 1லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம்னா 10லேருந்து 20 வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் இது எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீரீஸில் n வந்து 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 into n plus 1. So 20 plus 1, 21 by 2 whole square minus second series la n வந்து 9. So 9 into 10 by 2 whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 10s are 20, இங்கே வந்து 2 5s are 10. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோமா? அப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 into 21 210 whole square minus 9 5s are 45 whole square equal to 210 into 210 44100 minus 45 into 45 is 2025. So this is equal to the separate பண்ணோம்னா 42075. ஸோ இதுதான் இந்த சீரீஸ்க்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பெஷல் சீரீஸ் டாப்பிக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா பைகட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே அந்த சீரீஸை பார்த்த உடனேயே எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye. See you in next video.